ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நண்பன் குட்டி. இன்றைக்கி சுவையான சிக்கன் 65 பார்க்க போகிறோம். நம்ம சிக்கனை எப்படி எடுத்துக்கலாம், எப்படி ஊற வைக்கலாம், எவ்வளோ நேரம் ஊற வைக்கலாம், அதை எவ்வளோ பதத்தில் போட்டு எடுத்து நம்ம சுவையாக சாப்பிட்லான்றதை நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். இப்போது 3 கிலோ சிக்கன் நான் எடுத்துக்கிட்டேன். இதை 15 கிராம் டு 20 கிராம் சைஸ் அளவுக்கு வெட்டி வாங்கிட்டு வர சொன்னேன். அந்த சைஸுக்கே வாங்கிட்டு வந்தாங்க. நம்ம சின்ன சின்ன ஃபங்க்ஷனில் வீட்டில் செஞ்சு சாப்பிடும்போது இந்த சைஸில் நீங்கள் செஞ்சு அந்த 65 பொரிச்சாதான் நல்லா நம்மளுக்கு 65 நல்லா கிறிஸ்பியாக பொரிஞ்சு கிடைக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். சரிங்களா? இப்போது சிக்கனை நான் 3 முறை நல்லா அலசி எடுத்துகிட்டு தண்ணியே இல்லாமல் வடிகொடியில் வடிகட்டிட்டு தேவையான எலுமிச்சை சாறு உங்களுக்கு அளவெல்லாம் டிஸ்பிளேல கொடுக்குறேன், பார்த்துக்குங்க. எலுமிச்சை சாறு, தயிர், உப்பு, காரம், இதுதான் நமக்கு இந்த கறியில் வர டேஸ்ட்டே. நீங்கள் அதுக்கப்புறம் சில பேர் எனக்கு மசாலா தேவையில்லை அப்படின்னா நீங்கள் மசாலா சேர்க்காமல் கூட நீங்கள் போட்டு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் நான் மசாலா சேர்த்துப்பேன், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட. சரிங்களா? இதில் என்னென்ன மசாலா சேர்க்குறேன்ற அளவெல்லாம் உங்களுக்கு டிஸ்பிளேல கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்குங்க. இந்த அளவுக்கு சேர்த்து முன்னாடியே மாவு சேர்க்காம நீங்கள் நல்லா பிசைஞ்சு ஊற வச்சிடணும். அப்போது அந்த புளிப்பு, உப்பு, காரம் நேராக நம்ம கறியில் அப்படியே ஊறி நமக்கு நல்லா சாப்பிடும்போது டேஸ்ட்டு கிடைக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நான் ரொம்ப நல்லாக்கிறதுனால தான் இந்த மாதிரி அளவெல்லாம் உங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஊற வச்சு செஞ்சு சாப்பிடுங்கன்னு சொல்கிறேன். சரிங்களா? இப்போது இது கூட இஞ்சி, நம்ம பூண்டு, எந்த அளவுக்கு நீங்கள் பூண்டு தோலை உரித்து அரைச்சி சேர்த்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். இந்த வானல்லாம் சில பேர் ஒட்டுதுன்னு சொல்கிறீங்களே, அதுக்கு ஒரு காரணம் அந்த பூண்டோட தோலும் தான். அதனால் நீங்கள் அதெல்லாம் இல்லாமல் நீங்கள் உரித்து அரைச்சி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு மேலெல்லாம் வந்து தூளாக உதிரியாக இல்லாமல் நமக்கு சிக்கன் 65 ரொம்ப சூப்பராக கிடைக்கும். அது மட்டும் இல்லை, இந்த புதுசில் இந்த மசாலா கலக்கிறாங்க இல்லையா, இந்த மாதிரி புது நபர் கலக்குனீங்கன்னா உங்களுக்கு கை ரொம்ப எரிச்சலாக இருக்கும். நீங்கள் கலந்து முடிஞ்ச உடனே இந்த கையை கழுவிடுங்க. சில பேர் பிசைஞ்சிட்டு கையை கொஞ்ச நேரம் அப்படியே வச்சுட்டு இருப்பாங்க, கையில் காஞ்சிடும். அந்த மசாலா காஞ்சிட்டாலே உங்களுக்கு எரிச்சல் வரும். கண்டிப்பாக இது ஒரு டிப்ஸாக வச்சுக்கிங்க. நான் இந்த மசாலா, உப்பு, எலுமிச்சை சாறு எல்லாம் போட்டு பிசைஞ்சு நல்லா 1 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன். இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு நம்மளுக்கு மசாலா தனியாக பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக. சரிங்களா? அது கூட அரிசி மாவு கொஞ்சம் நல்லா மொறுமொறுப்பாக கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக. சரிங்களா? இது ரெண்டும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டேன். நீங்கள் அந்த எண்ணெய் 65 போட போகிறீங்கன்னா அதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி மாவு போட்டு பிசைஞ்சிக்கிங்க. ஏன்னா அப்போ தான் நமக்கு அதிக புளிப்பு இல்லாமல் ரொம்ப ஹார்டு இல்லாமல் நமக்கு அந்த சிக்கன் வந்து நல்லா ஜூஸியாகவும் கிறிஸ்பியாகவும் கிடைக்கும். இந்த பக்குவத்தில் தான் நமக்கு இந்த நிறையா நமக்கு இந்த நீங்கள் கேட்குறீங்களா, ஹோட்டல் ஸ்டைலில் சிக்கன் 65 சாப்பிட்ணும், மண்டப ஸ்டைலில் சாப்பிட்ணும், இதெல்லாம் பக்குவ முறை தான். இல்லைனா நீங்கள் சிக்கனில் நார்மலாகவே கொஞ்சமாக உப்பு, தனிமாத்தூள், கொஞ்சம் எலுமிச்சை சாறு சேர்த்து போட்டாலே ரொம்ப சூப்பராக இருக்கும். இஞ்சி பூண்டு சாந்து, இதை விட இந்த பக்குவங்கள் தான் இந்த 65 நல்லா ஒரு பதத்துக்கு கொண்டு வருது. இப்போது நம்ம 65 கலந்து போடுறதுக்கு ஒரு 1 மணி 2 மணி நேரம் ஆகும். அதுக்கு முன்னாடியே மாவு போட்டு பிசைஞ்சு வச்சுட்டிங்கன்னா அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு நம்மளுக்கு காய அதாவது அந்த மாய்ச்சர் இழுக்க ரொம்ப ட்ரை ஆகி நமக்கு பெப்பர்லாம் போட்டால் ரொம்ப ஹார்டாக இருக்குது, நமக்கு பொசன்னு வர மாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இந்த ஒரு காரணத்துக்காக தான். இப்போது நிறைய பேர் முட்டையும் சேர்த்துப்பாங்க. அந்த முட்டையும் அதே மாதிரி தான் முன்னாடியே ஊற்றி பிசைஞ்சு சேர்க்காதீங்க. ஏன்னா நம்மளுக்கு கவுச்சி ஸ்மெல் வரும். எப்போ நீங்கள் சிக்கன் 65 எண்ணெயில் போட போகிறீங்களோ அந்த 10 நிமிஷத்துக்கு முன்னாடி முட்டையை உடச்சி ஊற்றி பிசைஞ்சு போடுங்க. முட்டை நமக்கு கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும். இது இல்லாமல் நமக்கு அந்த சிக்கன் பீஸை உதிரியாக தனித்தனியாக வர்றதுக்கு நல்லா உதவும். அதே போல் எங்கள் சேனலில் நிறைய 65 வீடியோ, பிரியாணி வீடியோ நல்ல தெளிவாக விளக்கமாக செய்முறையெல்லாம் சொல்லியிருக்கோம். புதுசாக பார்க்குற வியூவர்ஸ் நீங்கள் போய் எங்கள் சேனல் வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோலாம் போடுறதுக்கெல்லாம் நீங்கள் புதுசாக பார்க்குறவங்க இதை பார்த்துட்டு நீங்கள் உள்ளே போயிட்டு பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் இதே 65 வீடியோ நாங்கள் ஏற்கனவே 3-4 முறை போட்டிருக்கோம். இந்த அனலை குறைக்கிறோம் இல்லையா, இந்த பக்குவத்தில் தான் நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அது எங்கள் சேனல் வீடியோவில் சொல்லியிருக்கோம். நீங்கள் போய் இதை விட பெரிய பெரிய 65 வீடியோலாம் போட்டிருக்கோம், கண்டிப்பாக பாருங்கள். இந்த வீடியோ புதுசாக பார்க்குற வியூவர்ஸ் நீங்கள் எங்கள் சேனலுக்குள்ளே வரணும் அப்படின்னு ஒரு கான்செப்டுக்கு தான். இதை விட இன்னும் சூப்பராக தெளிவாக விளக்கமாக உங்களுக்கு புரிகிற மாதிரி பிடிக்கிற மாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்கோம், கண்டிப்பாக பாருங்கள். சரிங்களா? என் வீடியோ தொடர்ந்து பார்க்குற சப்ஸ்கிரைபர் நண்பர்களுக்கு இதை தெரியும், கண்டிப்பாக நீங்களும் ஷேர்
ஷேர் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை விட முக்கியம் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. இருங்க, அதாவது 65க்கு கலர்ஃபுல்லாக இருக்கணும்னா கொஞ்சமாக தேவைன்னா ஃபுட் கலர் சேர்த்துக்குங்க. அதிக குவான்டிட்டியில் நம்ம 65 சேர்க்கும் போது கலர் கிடைக்கும், கொஞ்சமாக செய்யும் போது கிடைக்காது. அதனால் கொஞ்சமாக அந்த ஃபுட் கலர் சேர்த்துக்குங்க, கேசரி பவுடர். நான் இப்போ இந்த 65ல் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். அப்போ தான் நமக்கு வறுத்து எடுக்கும்போது நல்லா கலர்ஃபுல்லாக பார்க்க சூப்பராக இருக்கும்.